Hi, hello. இந்த வீடியோவில் BA English first year first செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அதில் இருக்கிற 5th சாப்டர் நாவல்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கீழே 3 டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் நாவல், பிக்காரெஸ்கியூ நாவல் அண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். இந்த 3 நாவலும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எப்போவுமே ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் எப்பயுமே கொடுக்கணும், கன்க்ளூஷன் எப்பயுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரொடக்ஷனுக்கு இப்போ நாவல் பற்றி நமக்கு கொடுத்துருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் நாவல்னால் என்ன எழுதணும் போது வாட் இஸ் அ நாவல்ன்றது இன்ட்ரொடக்ஷனாக எழுதுங்க. நாவல்னால் என்னென்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் அப்புறமா ஹிஸ்டாரிக்கல் நாவல் பற்றி கண்டினியூஸாக எழுதலாம். இல்லை நான் ஹிஸ்டாரிக்கல் நாவலே நான் இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம நாவல்னால் என்னன்றதை இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் கூட நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் அதை தெரிஞ்சுக்கோங்க. அது கூட அதிகமாக தெரிஞ்சுதுன்னா அதில் ஜஸ்ட் 2 or 3 லைன்ஸ் எழுதினாலே போதும் இன்ட்ரொடக்ஷனுக்கு. ஸோ வாட் இஸ் அ நாவல்னால் என்ன அப்படின்றது. The novel owes its existence to man's interest in other man and in great panorama of human passion and action. ஸோ ஒரு நாவல் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? கண்டிப்பாக ஒரு ஹீரோ இருக்கணும், ஒரு ஹீரோயின் இருக்கணும். அதை வச்சு எப்படி கதையை கொண்டு போகிறாங்க, இல்லை எந்த மாதிரி தீம், பட் அந்த தீமுக்கும் ஒரு ஹீரோ வேணும். ஒரு ஹியூமன், ஒரு மேன் இல்லாமல் அந்த கதை கிடையாது இல்லையா? ஒரு ஹியூமன் பீயிங்ஸை வச்சு தான் அந்த ஸ்டோரி. அப்போ ஒரு மேனுக்கு இன்னொரு மேன் மேலே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சுன்னா இப்படிலாம் ஒரு கதைக்களம் உருவாக்குவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு நாவல் ஒரு மேன்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு அதர் மேன், அதுதான் சொல்கிறாங்க. ஹியூமன் பேஷனும் அவங்களோட ஆக்ஷனும் ஒரு பெனரோமா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு பெரிய ஒரு விஷயமா எலாபரேட் பண்ணி அதை சொல்கிறது தான் நாவல். இதில் மேரியோன் கிராஃபோர்ட் அப்படின்றவர் நாவல்ன்றது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் தேட்டர் மாதிரி. நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு புக்காக நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணால் வச்சு படிக்கலாம். இட்ஸ் லைக் அ மூவி பார்க்குற மாதிரி, இட்ஸ் அ பாக்கெட் தேட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. The novel may be defined as a long narrative in prose detailing the actions of fictitious people. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாவல்ன்றது ஒரு லாங் நரேட்டிவ். நாவல்ன்றது ஜஸ்ட் ஒரு 2 or 3 பேஜில் 1 act பிளேயோ ஷார்ட் ஸ்டோரியோ கிடையாது. நாவல்ன்றது இஸ் அ ஃபுல் ஆஃப் புக், ஒரு புக் ஃபுல்லாக இருக்கிற ஒரு திங் தான் நாவல்ன்றது. அதில் நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஃபிக்டிட்டியஸ் பீப்புள் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரியல், எல்லாமே ரியல் கிடையாது. சப்போஸ் 1 or 2 மேபி ரியலாக இருக்கலாம், பட் எல்லாமே ரியலாக இருக்காது. மெரிடித் அப்படின்றவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்மிங் ஆஃப் ஆக்சுவல் லைஃப். அவருடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வியூ இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நாவல்னால் நான் ஒன்று வச்சுருப்பேன், உங்களை பொறுத்த வரைக்கும் நாவல்னால் எப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு ஒவ்வொரு ரைட்டர்ஸ் அவங்கவுங்க வியூ சொல்கிறாங்க. ஸோ மெரிடித் பொறுத்த வரைக்கும் சம்மிங் ஆஃப் ஆக்சுவல் லைஃப், ஆக்சுவலாக லைஃப்பில் என்ன நடக்குதோ எல்லா விஷயங்களையுமே கொடுக்கறது தான் நாவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபீல்டிங் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாவல்ன்றது எப்பிக் இன் ப்ரோஸ்லேயே இருக்கக்கூடிய எப்பிக்குன்னு தனி ஜேர்னர் இருக்குது, பட் ப்ரோஸில் இருக்கக்கூடிய எப்பிக் தான் நாவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்கு எடுத்துக்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் இது ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். The historical novel is a work of fiction that attempts to convey the spirit, manners and social conditions of a past age with realistic details and nearly perfect fidelity to historical facts. ஸோ ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, பாஸ்ட் விஷயத்தை பற்றி தான். எப்பயுமே ஹிஸ்ட்ரினாலே பாஸ்ட் தான். ஸோ அந்த எப்படி இருந்துச்சு, அதோட மேனர்ஸ், அதோட ஸ்பிரிட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதோடைய அந்த எப்படி அந்த டென்ஷன் எப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை எக்ஸாக்டாக நம்ம கொடுக்கணும். சோஷியல் ஹிஸ்ட்ரியில் எப்படி நடந்துச்சுன்றது. ஸோ எல்லா ஃபேக்ட்டுமே அதில் கொடுப்போம். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் மே கம்பேர்ஸ் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஈவெண்ட்ஸு. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கான அந்த நிறைய விஷயங்களையும் நம்ம அதில் ஷேர் பண்ணுவாங்க நாவல்ஸில். அண்ட் தென் ப்ரைவேட் ஈவெண்ட்ஸும் நிறைய வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. த ப்ரொட்டகனிஸ்ட் மே பி ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஆர் இன்வென்டட் ஃபிகர். ஸோ ப்ரொட்டகனிஸ்ட் மெயின் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் நிஜமாவே இப்போ கிங் ஹென்ரி பற்றி நான் இப்போ எழுத போகிற ஒரு புக் அப்படின்னா நிஜமாவே அது மாதிரி ப்ரொட்டகனிஸ்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்வென்டட், அவங்களாவே ஒருத்தரை உருவாக்கி இவர் இப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்குன்ற மாதிரி ஜஸ்ட் இமேஜினேஷனில் கூட எழுதலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் நாவல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்க ஓனாக ரைட் பண்ணுறது இஸ் நாட் ஃபேர்ன்ற மாதிரி தான் இருக்குது.
The history novel combines dramatic interest of plot and character with a more or less detailed picture of the varied features of life of particular age. So ஒரு particular நிறைய ஏஜஸ் இருக்கு இல்லையா, ரெஸ்டோரேஷன் ஏஜ், ரெனேன்சஸ் ஏஜ் அண்ட் எலிசபெத் ஏஜ், விக்டோரியா ஏஜ் அப்படின்னு நிறைய ஏஜ் இருக்கும். பர்டிகுலர் ஏஜில் ஒரு மேன் எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணியிருக்கான், அது எப்படி இருக்குன்றது ஒரு பிக்சராக நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி கொண்டு வரது தான் வந்து ஒரு நாவல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரே ஹிஸ்டாரிக்கல் நாவலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விவிட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த லைஃப். விவிட் அப்படின்னாலே கிளியர், ஒரு கிளியராக இதுதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பன் தேர், அதை நான் அப்படியே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவலாகவே இருக்குது. அதில் நம்மளாக வி ஷுட் நாட் மேக் எனி கிரியேட்டர் ஸ்டோரி எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாதுன்றது தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு பேராகிராஃப் இதில் போதும். அண்ட் தென் இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இன் இங்கிலாந்து ஹோரேஸ் வால்போல் என்றவர் வந்து யூஸ்ட் எ பர்டிகுலர் பீரியட் இன் ஹிஸ்ட்ரி ஆஸ் எ பேக்ரவுண்ட் டு இஸ் கோத்திக் நாவல். ஸோ ஹோரேஸ் வால்போல் வந்து அவர் எந்த மாதிரி நாவல்ஸ் எழுதுறாருன்னா கோத்திக் நாவல்ஸில் இஸ் ஃபேமஸ். ஸோ அவர் வந்து எந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி பர்டிகுலர் பீரியடில் என்ன நினச்சி இங்கிலாண்டில் ஒரு சில பர்டிகுலர் பீரியடில் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்றதை அவருடைய கோத்திக் நாவல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, கோத்திக் நாவல்ஸ்னால் என்ன? நிறைய நாவல்ஸ் பார்த்தோம். கோத்திக் நாவல்ஸ்னால் என்ன அப்படின்னா மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் இது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து கோத்திக் நாவல்ஸ். இது வந்து 18th centuryலையும் இயர்லி 19th century ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தான் கோத்திக் நாவல்ஸ். அண்ட் தென் ஃபஸ்ட்டு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் நாவல் இன் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் நாவல் பார்த்தீங்கன்னா சார் வால்டர் ஸ்காட்டோட வேவர்லி அப்படின்றது தான். அது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1814. And then a series of novels based on Scottish history appeared. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி அந்த டைமில் அந்த பிளேஸில் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை வந்து நிறைய பேர் வந்து சீரீஸ் ஆஃப் நாவல்ஸாக எழுத ஆரம்பித்தாங்க. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து கை மேனரிங், கெனில்வர்த், ஓல்டு மொராலிட்டி அண்ட் ஹார்ட் ஆஃப் மிட்லோத்தியன் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்காட்டோட பாப்புலர் நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா இவான்ஹோ அண்டு டாலிஸ்மேன் இதெல்லாமே ரொம்ப குருசேடர்ஸ் அந்த ஏன்ஷியன் பீரியடில் வாழ்ந்தவங்களை பற்றி சொல்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அனதர் ஹிஸ்டாரிக்கல் நாவல் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜேன் போர்ட்டர்ஸோட த ஸ்காட்டிஷ் சீஃப்ஸ் அப்படின்ற ஒர்க்கு. ஆல்மோஸ்ட் டியூரிங் த சேம் பீரியட் ஜேம்ஸ் ஃபெனின்மோர் கூப்பர்ஸ் நாவல் த ஸ்பை டீலிங் வித் அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்பியர். அதாவது அந்த போர்ட்டரோட ஸ்காட்டிஷ் சீஃப் இருக்கு இல்லையா, அதே டைமில் தான் வந்து இவருடைய நாவல் ஸ்பைன்றதும் வந்துச்சு. பட் இதோடைய தீம் வேறு, அமெரிக்கன் ரெவல்யூஷனை பற்றினது இவர் ஸ்டோரி. பட் அவர் வந்து ஸ்காட்டிஷ் அந்த டைமில் ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி பற்றி அவர் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் கூப்பரோட சீரீஸ் ஆஃப் 4 நாவல்ஸ் அவர் 4 நாவல்ஸ் எழுதி ஒரே புக்காக பப்ளிஷ் பண்ணுறது. அதில் வந்து 4 நாவல் இருக்கும், பட் ஒரே புக்காக இது பப்ளிஷ் பண்ணுறது. அது பேர் வந்து லெதர் ஸ்டாக்கிங் டெய்ல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த டைட்டிலுக்கு உள்ள 4 நாவல்ஸ் கொடுத்துருக்காரு. இது எதை பற்றின இருக்குது அப்படின்னா இட் டீல்ட் வித் அமெரிக்கன் செட்டிலர்ஸ் பற்றியும், அமெரிக்கன் செட்டிலர்ஸ் அண்ட் அபோரிஜினல் ரெட் இந்தியன்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழங்குடியினர் அவங்களுடைய ஸ்கின்னே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக நம்ம கலர்ஸில் வந்து ஒயிட் பீப்புள்ஸ் இருக்காங்க, பிளாக் பீப்புள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெட் இந்தியன்ஸ் பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டில்ல. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த அபோரிஜினல் ரெட் இந்தியன்ஸ் போட்டிங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் the tradition of the historical novel continued with the Victorian age. இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல் ரைட் பண்ணுற ட்ரெடிஷன் வந்து விக்டோரியன் ஏஜ் வரைக்குமே வந்து இட் கண்டினியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ல்ஸ் டிக்கின்ஸோட எ டேல் ஆஃப் 2 cities அண்ட் டக்காரிஸோட த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்ரி எஸ்மண்ட் எஸ்கியூர் அண்ட் ஜார்ஜ் இலியட்ஸோட ரொமோலா அண்ட் சார்ல்ஸ் ரீட்ஸோட த கிளாய்ஸ்டர் அண்ட் த ஹியர்த் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் டியூரிங் விக்டோரியன் பீரியடில் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இவ்வளோ பேர் இவ்வளோ ஒவ்வொரு ரைட்டர் எழுதுந்து இவ்வளோ ஒர்க்ஸு இதெல்லாம் வரும்போது அப்படியே தலையே சுற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் டோன்ட் கெட் டென்ஷன். இப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ஞாபகம். அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்கையோ இல்லை அவங்க நேமையோ ஒரு 5 times 10 times வச்சு ரைட் பண்ணி பார்ப்போம். அது எழுதி பார்க்கறதுல அந்த பால் மாறவே மாட்டேன். நான் வந்து ஃபுல்லாகவே ரைட் பண்ணி தான் வந்து நான் அது கொஞ்சம் ஏன்னா நேம்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணால் நமக்கு
நமக்கு வந்து எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். பட் அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த ஆத்தர் நேம்லேயோ அவங்க எழுதின ஒர்க்லேயோ நம்ம அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி ஒரு போல்டாக நம்ம காமிக்கும் போது அது நம்ம தப்பாக எழுதக்கூடாது இல்லையா எக்ஸாம் பேப்பரில். அதனால் நீங்கள் என்ன இதெல்லாமே எழுதி பாருங்கள். இப்போ நிறைய இருக்கு இல்லையா, இப்போ ஒரு பாயிண்டில் நான் இவ்வளோ ஒர்க்ஸ் சொல்லியிருக்கேன்னா அதில் ஒரு 2 or 3 மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போட்டு நிறைய படிக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், த ஹிஸ்டாரிக்கல் நாவல் merges on one side with ரியலிஸ்டிக் நாவல் அண்ட் அதர் வித் நேஷனல் எபிக். ஸோ ஹிஸ்டாரிக்கல் நாவல் வந்து எப்படிலாம் மர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள், கனெக்ட் ஆகுதுன்னா ஒரு சைடு வந்து ரியலிஸ்டிக் நடக்கிற விஷயங்களை ரொம்ப ரியலாக வந்து கொடுக்குற நாவல்ஸும் இருக்குது. அந்த நேஷ்னல் எபிக் ஒரு சைடு ஒரு எபிக் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் நாவலுக்கு வந்து ஆஸ் அ லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இட் சஃபர்ஸ் ஃப்ரம் வீக்னஸ் ஆஃப் போத் ஹிஸ்ட்ரி அண்ட் நாவல். இதுக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்குது. போத் ஹிஸ்ட்ரிலையும் சரி நாவல்லையும் சரி ஒரு வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. Unless the novelist is scholarly and unprejudiced, it is likely to give a half-digest and biased view of historical fact. ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? ஹிஸ்ட்ரியில் ஒரு புக்காக யாராவது ஒருத்தவங்க சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்களே ரியலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஹிஸ்ட்ரின்றது பாஸ்டில் நடந்த விஷயம், அது நம்ம ரியலாக நம்ம பார்த்துருக்க முடியாது. அப்போ யார்கிட்டே கேட்டு இல்லை வேறு எதுலையோ படித்து நிறைய சோர்ஸ் கேதர் பண்ணி தான் அந்த நாவலாக எழுத முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து பயாஸ் அந்த வேற்றுமை வந்து காட்டவே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை ரைட் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் நாவல் செகண்ட் நாவல் த பிக்காரெஸ்கியூ நாவல். பிக்காரெஸ்கியூன்றது இஸ் அ ஜர்னர் ஆஃப் அ ப்ரோஸ் ஃபிக்ஷன் தான் வந்து பிக்காரெஸ்கியூன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்காரெஸ்கியூ அப்படின்றது வந்து ஸ்பெயினில் தான் ஆரிஜின் ஆச்சு. அங்கே தான் வந்து இந்த இப்படி ஒரு நாவலை எழுதியிருக்காங்க. பிக்காரெஸ்கியூ அப்படின்றது வந்து ஸ்பானிஷ் வேர்டு. இஸ் அ பிக்காரோ அப்படின்னா வந்து ஆன்டி ஹீரோ ஆர் ரோக். ஆன்டி ஹீரோனா ஒன்றும் இல்லை. இப்போ ஹீரோ அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஹீரோனாலே எப்பயுமே நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோன்ற ஒரு ஆன்டி ஹீரோவாக இருப்பார். ஆன்டி ஹீரோனா ஒரு நேர்மை இருக்காது, ஒரு கரேஜ் இருக்காது, ஒரு ஹீரோக்கான எந்த குவாலிட்டிஸும் இருக்காது. லைக் வில்லன் தான் இந்த ஹீரோன்றவரே. இந்த நாவல் பொறுத்த வரைக்கும் வில்லன் மாதிரி இருப்பார். ரோக் ஆனால் டிஸானஸ்ட் பர்சன், ஒரு நேர்மையே இல்லாத ஒரு பர்சனாக இருப்பாங்க. பிக்காரெஸ்கியூ நாவல்ன்றது இஸ் ஜென்ரலி an autobiographical account of heroes' fortunes, sufferings and wanderings. இதில் வந்து எப்படின்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் அக்கௌண்ட் அப்படி கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ஹீரோவோட ஃபார்ச்சூன், அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், அவர் எங்கெல்லாம் போய் சுற்றினார், வேண்டரிங்னா சுற்றுறது, ஊராக நிறைய ட்ராவல் மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து இருக்கும்னு மாதிரி சொல்கிறாங்க. The episodes generally depict a low life in a rambling manner and came to an abrupt ending. ஸோ எப்படின்னா ஒரு இஸ் நாட் லைக் ஒரு ரொம்ப வந்து பர்ஃபெக்டான ஒரு லைஃப்லாம் வந்து ஹீரோ லீட் பண்ண மாட்டார். இட்ஸ் எ நார்மல், ரொம்ப அப்படியே ஏதோ பொழுது போகாமல் சுற்றி நடந்துட்டு அங்கங்கே ஏதாவது டிஸானஸ்ட்டாக ஏதாவது திருடி ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு இதுவாக போகும். எண்டிங்கும் வந்து ரொம்ப அப்ரப்டாக இருக்கும். இஸ் நாட் அ குட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. The first prose fiction in the nature of Picaresque was a John Lyly's Euphues and published in 1578, detailing the loves and adventures of a young Athenian called Euphues. 6 years later, Thomas Nash published his Unfortunate Traveller, a more perfect picaresque romance dealing with the travels and adventures of a page called Jackie Wilton. ஸோ இந்த ஜேர்னர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஃபிக்ஷன் பிக்காரெஸ்கியூவில் ஃபஸ்ட்டு வந்தது ஜான் லைலிஸோட யூஃபியஸ் அப்படின்றது. இது வந்து 1578 பப்ளிஷ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ், ஒரு ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு பிளேஸ் தான். ஏத்தன் அப்படின்றது ஒரு பிளேஸே, அது ஏத்தியன்ன்றனா அங்கே வாழற ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ அவனோடைய லவ் அண்ட் அட்வென்ச்சரை தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் 6 years லேட்டர் தாமஸ் நேஷ் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. இது வந்து ஃபுல்லாக இதுவும் பிக்காரெஸ்கியூ ரொமான்ஸ் நாவல் தான் இருந்திருக்கு. இது வந்து ஒரு பேஜை பற்றின கதை. ஒரு பேஜ் அப்படின்னா வந்து சர்வெண்ட், நோட்டில் திருப்புற பேஜஸ் கிடையாது. இது பேஜ் அப்படின்னா வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் சர்வெண்ட் அப்படின்னு மீனிங். ஸோ அவரை பற்றின கதை. அவர் பேர் ஜாக்கில் வில்டன். அவரோட ட்ராவல், அவரோட அட்வென்ச்சர் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றின ஸ்டோரி. அண்ட் தென் ஃபீல்டிங்ஸோட டாம் ஜோன்ஸ். ஸோ இது இப்படி இந்த பிக்காரெஸ்கியூ நாவல் அவர் ரைட் பண்ணியிருக்காரு. மொத்தமாக வந்து ஃபீல்டிங்ஸ் நாவல் டிஸ்கிரைப் த்ரூ 18 books மூலமா அவருடைய அந்த அட்வென்ச்சர் டாம் ஜோன்ஸ் பற்றின அட்வென்ச்சர் புக் வந்து ரொம்பவே பெருசு. அண்டு செவரல் லவ் அஃபேர்ஸ் ஆஃப் யங் ஆன்டி ஹீரோ டாம். ஸோ இந்த ஹீரோக்கு வந்து நிறைய லவ் அஃபேர் இருக்குது. ஸோ அப்படின்னாலே என்னது, ஒருத்தவங்க இப்போ ஒரு நேர்மையான ஒரு ஹீரோ அப்படின்னா ஒன் லவ் தான் இருக்கும்.
பட் இவர் வந்து நிறைய லவ் இருக்கிறதுனால ஆன்டி ஹீரோன்னு சொல்கிறதுல எந்த ஒரு ராங்குமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டிக்கின்ஸோட நிக்கோலஸ் நிக்கில்பை அண்ட் ஜாய்ஸ் கேர்லிஸோட ஹார்ஸ் மவுத் இதெல்லாமே பிக்கரஸ்கியூக்கான எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணுமோ அதுக்கான எல்லாமே கொடுத்து ரைட் பண்ண ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. And then the object of the Picaresque novel is to take central figure through a succession of scenes and adventures, introduce a great number of characters around him, and thus build up a picture of society. And in 18th century and before, travel was the only way to get acquainted with social life. ஸோ இது மோஸ்ட்லி ஹீரோ வந்து எப்படின்னா இஸ் அ ட்ராவலர் மாதிரி தான். இந்த பிக்கரஸ்கியூ நாவல்னாலே வந்து ஃபுல்லாக ட்ராவலர். அவர் எங்கெல்லாம் போகிறாரு, என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணுறாரு, எதெல்லாம் பார்க்குறாரு, அங்கங்கே போகும்போது அங்கங்கே ஒரு லவ் அஃபேர், அங்கங்கே அதை வந்து ஏமாற்றிட்டு வர மாதிரி தானே. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிக்கரஸ்கியூ நாவலில் ஒரு ஹீரோ வந்து ஒரு டைனமிக் மூமெண்ட் அங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியே கொடுப்பாங்க. அதுமாதிரி தான் டாம் ஜோன்ஸ் அந்த ஒர்க் சொல்லியிருந்தாலே ஃபீல்டிங்கோட ஒர்க்கு. அவர் வந்து இஸ் எ ஜேர்னி டு லண்டன் போவார். அண்ட் தென் நிறைய இடத்துக்கு இது மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு வேண்ட்ரிங்லேயே வந்து ஹீரோவை காமிச்சிட்டு இருக்கிறது. அண்ட் ரோட்ரிக் ரேண்டம் அவருடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவரோட ஹீரோ வந்து லண்டனுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் ஷிப் மூலிமா நிறைய ஜேர்னி போகிறது. இது மாதிரி ஃபுல்லாகவே இந்த ட்ராவலிங் பிக்கரஸ்கியூனா நீங்கள் ஞாபகம் வச்சு ட்ராவலிங் அண்ட் ஆன்டி ஹீரோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சு ஹோம் ஸ்டோரிஸ் ரைட்டர்ஸ் எழுதியிருக்க ஒர்க் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதை ஃபுல்லாக எழுதிடலாம். அண்ட் தென் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் பாருங்கள். ஸோ இந்த நாவல் வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர். இதை பொறுத்த வரைக்கும் இன்னர் ஃபீலிங்ஸ் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை வந்து சொல்கிறது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு மோனோலாக் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஆளாக நின்று இந்த மாதிரி நடந்துச்சு இப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கதை என்னோடய கதை இது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவோம். இன்டீரியர் மோனோலாக் அப்படி பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற விஷயம் வந்து வெளியே சொல்கிற மாதிரி. அதாவது நம்ம சொல்ல மாட்டோம், பேக் ஸ்டேஜில் ஜஸ்ட் தேர் சம்மோன் இஸ் டெல்லிங் அவர் இன்னர் வியூ, நம்ம என்ன நினைக்கிறோன்ற உள்ள நினைக்கிற விஷயங்களை வெளியே சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு இன்டீரியர் மோனோலாக் மாதிரி தான் இந்த ஒர்க்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து chaotic nature of human consciousness. ஸோ ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷன்ட் ஒரு ஸ்டேட் எப்படி வந்து ஹீரோ எந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட் நேச்சராக இருக்காருன்றதை இதில் சொல்கிறாங்க. அண்ட் ஜேம்ஸ் ஜாய்ஸோட உல்லிசஸ்ன்றது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. 1922 அந்த ஒர்க் வந்திருக்கு. இந்த நாவல் வந்து gives a striking picture of single day's life, the action and thoughts of two Irishmen. ஒரு 2 ஐரிஷ்மெனோட ஒரு சிங்கிள் டே லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆக்ஷன் அண்ட் தாட்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த நாளில் அப்படின்ற கதை தான் அது. அந்த வர்ஜினியா உல்ஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் நாவலாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பர்ஃபெக்டாக ஒரு நாவல் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸஸ் டோலவேன்றது அண்ட் டு த லைட் ஹவுஸ் அப்படி நிறைய ஒர்க் ஒரு லிமிட்டடாக தான் அவங்க ரைட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஒர்க்ஸ் இருக்காது அவங்களது. ஸோ இதில் இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் வந்து ஃபால்க்னர் அந்த ரைட்டர்ஸ் நிறைய நாவலிஸ்ட் இன் 20th century எல்லாமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோன்றவர் நிறைய விஷயங்களை எப்படின்னா ஒரு இப்போ மலையோடைய வளைவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மெமரிஸ் ரியாக்ஷன் சொல்லி மாறி மாறி அவங்களோட வேவ் லென்த் வந்து மாறி மாறி ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து போயிட்டுருக்க மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். ஸோ இந்த நான் சொன்ன வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எனி டவுட் அபவுட் எக்ஸாம் அண்ட் வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஆஸ்க் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.